பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு மாவட்டமா நியூஸ் தமிழ் தேர்தல் பயணம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா சென்று அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சிகளை சந்திச்சு அவங்களுடைய கருத்துகள், கோரிக்கைகளை நாம கேட்டுட்டு வரோம். அந்த வகையில நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மாவட்டம் அப்படிங்கிறது டெல்டா மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்திற்கு நாம வந்திருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் அப்படின்னாலே பல பெருமைகளை தன்னகத்தை கொண்டிருக்கு. 80% விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல நம்மளுடைய காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியை நடத்துவதில் நியூஸ் தமிழ் பெருமை கொள்கிறது. அந்த வகையில நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி அப்படின்னா பாரத் கல்வியியல் கல்லூரியில நாம காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்ண போறோம். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க, எல்லாம் எந்துவா இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை கேட்க தான் உங்ககிட்ட நாங்க வந்திருக்கிறோம். தைரியமா முன்வந்து பேசுங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இந்த பிளாட்ஃபார்மை முன்வந்து எல்லாரும் ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது இது ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை என் கூட சேர்ந்து தொகுத்து வழங்குவதற்காக ஃபரிதா இருக்கிறாங்க. இப்ப வீட்டுல எல்லாரும் அம்மா சமைக்கிறாங்க இல்லையா? இப்ப அம்மா சமைக்கிறது பிரேக்ஃபாஸ்டோ, லஞ்சோ, இல்ல டின்னரோ யாரை கேட்டு சமைப்பாங்க? உங்களை கேட்பாங்களா? அப்பா பேச கேட்க மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? இல்ல, என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, அப்புறம் தான் அப்பா கிட்ட கேட்பாங்களா? எங்களுக்கு அப்புறம் தான் அப்பாட்டலாம். சரி, வீட்ல பிரதர்ஸ்லாம் இருக்காங்களா உங்களுக்கு? அண்ணன், தம்பி யாரோட பேச்ச கேட்க மாட்டாங்க, உங்க பேச்சு தான் கேட்பாங்களா? கேட்பாங்க, உங்க பேச்ச கேட்பாங்க. சோ வீட்ல அம்மா தான் குடும்ப தலைவியா இருக்காங்க. அவங்க வீட்ல ஒரு சமைக்கிறதுக்கு கூட உங்களோட பெர்மிஷன் வேணும். உங்களோட விருப்பப்படிதான் அம்மா சமைக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஒரு நாள் நீங்க எதிர்பார்த்தது வீட்ல இல்லைன்னா என்ன நடக்கும்? ஃபயர் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த நாட்டை 5 வருஷம் ஆளக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அப்ப எதை பேஸ் பண்ணி நீங்க ஓட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தோட நோக்கமே. எல்லாரும் தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத விழிப்புணர்வா வச்சுதான் இந்த ஷோவை நம்ம நடத்திட்டு இருக்கோம். சரி, இப்ப நம்ம கேள்விக்குள்ள போயிடலாம். ஓகே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகள் சட்டமன்ற தேர்தலில் என்னவாக இருக்கு அப்படிங்கறத நாம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஓகே, ஏப்ரல் 23ஆம் தேதி நம்மளுடைய ஜனநாயக கடமையை நாம செய்ய இருக்கிறோம். ஓகேவா? அந்த ஜனநாயக கடமை எத்தனை பேர் என்னுடைய ஓட்டு மூலமா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், என்னுடைய ஓட்டு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்பக்கூடிய மாணவர்கள் யார்? அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட சொல்லக்கூடிய மாணவர்கள் யார் இருக்கிறீங்க இங்க? நான் இப்பதாங்க முறை ஓட்டே போட போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் யாரு? ஓகே, ஃபரிதா, உங்க சைட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஓட்டு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், என்னுடைய ஓட்டு ஒரு சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்துமா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? என் பேரு எம் அகல்யா. நான் பிஎட் செகண்ட் இயர் படிக்கிறேன் பாரத் காலேஜில். என்னோட ஒரு ஓட்டு பூரண மதுவிலக்கு யார் கொடுக்கறாங்களோ, போதைப் பொருள் தடுப்பு யார் கொடுக்கறாங்களோ, பாலியல் வன்முறையிலிருந்து யார் யார் தடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட முதல் ஓட்டு. முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். முன் தைரியமா என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய ஓட்டு எதன் அடிப்படையில் இருக்க போது அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதலோட அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம எதிர்பார்க்கிறோம். சரி, நீங்க இந்த விஷயங்களா சொல்லியிருக்கீங்களா? பூரண மதுவிலக்கு, பெண்களுக்கான சேஃப்டி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிருக்கீங்க. பூரண மதுவிலக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாத்தியமா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப எனக்கு தெரியாது பூரண மதுவிலக்கு சாத்தியமா என்னன்னு. ஆனா அவங்க இப்ப பூரண மதுவிலக்கு அழிக்கிறேன்னு சொல்லிட்டு பூரண மதுவிலக்கு இல்லாமலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூரண மதுவிலக்கு அழிக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கலாம். அது அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தான் தெரியாது எப்படி அழிக்கலாம்னு. நம்மளோட கருத்து மதுவிலக்க ஒழிச்சாலே நாடு உருப்பட்டுரும்னு எனக்கு தோணுது. என்னோட பேர் வினித்ரா. ஐ எம் பிஎட் செகண்ட் இயர். இப்ப தேர்தல் பயணம் இது பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், மதுவை கண்டிப்பா ஒழிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வீட்டுல மதுவெல்லாம் குடிக்கிறாங்க. எங்க வீட்டுல அவங்களுக்கான ஆள் இருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்றீங்க. இந்த மது குடிக்கிறத கண்டிப்பா ஒழிக்கணும். இந்த வருஷம் 2026ல எனக்கு டிஎம்கே வந்தாதான் எனக்கு ஓகேன்னு சொல்லுது. ஏன்னா நான் டிஎம்கேல நிறைய பெனிஃபிட்லாம் எதிர்பார்த்திருக்கேன். அதனால எனக்கு டிஎம்கே தான் வரணும், வேற எதுவும் இல்ல மேம். சரி, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றீங்களா? இதுக்கு முன்னாடி 3 வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன். இது 4வது வாட்டி. என்னோட ஓட்டு டிஎம்கே தான். இல்ல, உங்க ஓட்டு யாருக்கு பண்ணுவீங்கிறத தாண்டி எதை பேஸ் பண்ணி நீங்க ஓட் பண்றீங்க? ஒரு வேட்பாளரோட வாக்குறுதியை பாக்குறீங்களா, இல்ல காலங்காலமா என் ஃபேமிலி பரம்பரை இவங்களுக்கு தான் போடுறாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசிக்கிறோம், இல்ல சொசைட்டி, சோசியல் மீடியா இதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுறேன்னு உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு? என்னோட கருத்து என்னன்னா, சொசைட்டி பொறுத்த அளவு
நிறைய விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு வந்து தோணும் எனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நான் போடுறேன் மேம், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை மேம். சரி, திமுகவால பயனடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னென்ன திட்டங்கள்னு சொல்ல முடியுமா? டிஎம்கேல வந்து நிறைய பயனடைஞ்சிருக்கேன். என்னன்னா போட்டிக்கெலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம விளையாட்டுன்னு ஒரு ஆட்டம் விளானா அதில் போய் நான் ஜெயிச்சிருக்கேன் மேம். அதில் வந்து போயிட்டு 6000 ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்தேன் கபடியில். அதில் வந்து புண்டி கலைவாணன் அவர்களுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து பணம் வாங்கி அவார்டு வாங்கியிருக்கோம், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அவங்க வந்து நிறைய எங்களுக்கு உதவி, அம்மைப்பண்ணில் வந்து நிறைய உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் உதவினா மக்கள் போய் கேட்டால் உடனே செய்வாங்க, பூண்டி கலைவாணன். அதனால எங்களுக்கு ஓகே தான் மேம். திருவாரூர் தொகுதியை சேர்ந்தவங்களா நீங்க? திருவாரூர் தொகுதி சேர்ந்தோம் மேம். ஓகே, ஒரு அத்லெட் நம்ம கூட இருக்காங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்ம கூட இருக்காங்க. தமிழக அரசோட விளையாட்டு துறையினால எந்த அளவுக்கு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பதிவு செஞ்சிருக்காங்க. நன்றி.